இதற்கான முன்னுரையும் வழங்கிய அண்ணன் சக்திவேலன் அவர்களுக்கு நன்றி. ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துடைய திரைக்கதை மற்றும் வசனம், இந்த வசனங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நெருப்பாக சுட்டுச்சு, சூரியனோட பல கோடி மடங்கு நட்சத்திரம் சுடுன்னு சொன்னாங்க. அப்படி இந்த ப்ளூ ஸ்டார் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்தை சுடப்போகிறதுங்கிற எதிர்பார்ப்பை மேலும் எங்களுக்கு உயர்த்துகிற இந்த படத்தின் திரைக்கதை மற்றும் வசனத்திற்கு உதவி செய்திருக்கிற அண்ணன் தமிழ் பிரபா அவர்கள் மேடை கூறுமாறு அன்போடு நினைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறத தாண்டி ஜெயுடைய நண்பராக ரொம்ப நெகிழ்ச்சியான நாளாக தான் நான் வந்து இந்த நாளை வந்து பார்க்குறேன். இந்த ஒரு சினிமா நம்ம திரையரங்களை பார்க்குறோம். ஒரு எழுத்தாளன் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அதனுடைய பயணத்தில் இருக்கும்போது அவனுக்கு சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்கும். அதெல்லாம் தொகுத்து தான் நான் ரொம்ப சுருக்கமாக தான் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஜெய் வந்து நான் வந்து சார்பட்டா பரம்பரை நான் எழுதிட்டு இருந்தேன் இக்ஷாவில் எக்மூரில். அப்போ தான் ஜெய் வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், நீ வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் குறிப்பாக சொன்னது காரணம் என்னோடய நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை ஒட்டி எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓகே ஜெய் அப்படின்னு சொன்னேன். எனக்கு முதல்ல எழுதுகிற படமே அது என்ன வரவேற்பு வரும் அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும்போது என்னை பற்றி என்னோடய நாவல் வழியாகவே என் மீது நம்பிக்கை வச்சு என்னை முதல்ல அழைச்ச ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னொன்று ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி இந்த கதையை வந்து நான் அவரோட சேர்ந்து எழுதினேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் எழுதின படம் வந்து 1970 நடக்கிற ஒரு பாக்ஸிங் கதை. அந்த பீரியடில் நான் வாழ்ந்தேனா இல்லையான்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எழுத ஒரு தங்கலான்ற படம் ரஞ்சித் அவரோட எழுதும்பொழுதும் அதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 வருஷம் கதை. எந்த நான் வாழ சமகாலத்தில் எழுதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ ப்ளூ ஸ்டார் கதை வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்தது. பர்சனலாக வந்து ஒரு கிறிஸ்டியன் லைஃபு, ஒரு கிரிக்கெட் ஆடுற பசங்க, அதுவும் கிரிக்கெட்லாம் நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த கதைக்குள்ள நிறையா வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்த முடியும்? இது வந்து ஒரு மார்ஜினலைஸ்ட் மூவிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக நிற்கிற படங்கள், அதாவது சாதி பெருமையை பண்பாடாக மாற்றி சொல்கிற திரைப்படங்கள் அல்லது வன்முறை வந்து ஃபேஷனேட்டிங் பண்ணி சொல்கிற திரைப்படங்கள் வந்து பெரும்பான்மையாக மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள். ஆனால் விளிம்புநிலையில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லணும், அதை சுவாரஸ்யமாக சொல்லணுங்கிற ஒரு கேட் வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் ஆக்சுவலாக அட்டகத்தி திரைப்படத்தில். அப்போ அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ளோ இதுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக இந்த திரைப்படங்களில் வந்து மக்கள் வந்து ரசிக்கணும், அதில் சுவாரஸ்யமாக இருக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இந்த கதையை எழுதும் போது நமக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஜெய் வந்து இந்த கதையை எழுதும் போதே அதில் எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது. நான் மேற்கொண்டு அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சுது. குறிப்பாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிக்கிறேன்னா, இப்போ இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது, எதை பற்றி பேசுது அப்படின்னு யோசிக்கும்பொழுது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. என்னென்னா, ஜெயிக்கிறது வந்து எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் யாரோட சேர்ந்து ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து அதை தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அதுதான் பேசியிருக்குது. இன்னொன்று, பொதுவாக இந்த முக்கோண காதல் கதை நம்ம நிறையா பார்த்துருப்போம். இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான் ஆக்சுவலாக. சமகாலத்தில் அதுவும் இன்றைக்கு தேதியில் இந்த படம் குறித்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வருது நான் ரொம்ப பொருத்தமாக பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக ஷாம் சொன்ன மாதிரி ஜெய் என்ன பேச போகிறதா ரொம்ப ஆர்வமாக நானும் காத்துனேன். ஏன்னா முந்தநாயத்தை வந்து அவர் முந்தநாயத்தை நான் 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னை பார்த்து தலை அது மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணும் அப்படின்னாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாரு, என்ன தலை அப்படின்னு. நான் என்ன பேச வேண்டியது ஒரு பேப்பரில் பக்கம் எழுதி கொடுத்துரு அப்படின்னாரு. உங்களாக எழுதி கொடுக்க முடியுதெல்லாம் எழுதி கொடுக்க முடியும். ஸோ ஜெய் என்ன, ஜெய் வந்து பக்கா அந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்கிறாங்களா, அது பக்கா பீஸ் வந்து ஜெய் தான். ஸோ அவர் என்ன பேச போகிறாருன்னு ரொம்ப வந்து அவளாக காத்துட்ருக்கேன். கட்டாயம் இந்த படத்தை பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து பெரும் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு செலுத்திருக்கிறாங்க. அந்த பெரும் உழைப்பு நான் சொல்கிறது வந்து நடிக்கிறது கிடையாது. இந்த படத்துக்காக கிரிக்கெட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு 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 கதைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அது மக்கள்கிட்ட போய் சேர்றது சேராத செகண்ட். ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இயக்குனர் கோஆப்ரேட் பண்ணணும். குறிப்பாக ஒரு முதல் இயக்குநர்களுக்கு இங்கே எல்லா நடிகர்களும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். படத்தை இசையமைப்பித்த இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. எல்லா கலைஞர்களுக்கும் குறிப்பாக தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய எங்கள் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. ஸோ படம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ணே ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. ப்ளூ ஸ்டார் வந்து காதல் படமா அரசியல் படமான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது.
இது அரசியலை காதலித்து எடுக்கப்பட்டிருக்கிற படம்ங்கிற ரகசியத்தை சொன்னவங்களுக்கு நன்றி. இந்த படத்தினுடைய நிழற்பட கலைஞர் அண்ணன் ஸ்ரீஸ் ராஜா அவர்கள் மேடையில் வந்து அமருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு நல்ல கைத்தறல் கொடுங்க. அடுத்ததாக இந்த மேடையில் பேசுவதற்கு கவிஞர், பாடலாசிரியர், பாடகர், புரட்சியாளர்னா நிறைய அவருக்கு அடைமொழிகள் சொல்லலாம். ஆனால் இவர் ஒரு ரேப்பர் அப்படின்னு நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா ரேப் அப்படிங்கிற இசை வடிவம் ஒடுக்கப்பட்ட மக்களின் வேதனையை சொல்வதற்காகவே உருவாக்கப்பட்ட இசை வடிவம். அந்த வடிவத்தை தமிழில் மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிற ரேப்பர் அண்ணன் திருக்குறள் அறிவு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பாடியில yeah back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Nigga no balda. So number macha on the go balda. Idilla balda. Adataye mata pora blue balda. Ada pora cricket. Poga mata cricket. Ada pora cricket. Poga mata cricket. 22 yards, sanga mata pandu guts. Gully gang boys keep on coming like a bus. Hey, yarra ground ulla. Blue Star, talavanda adurunda. Blue Star, ediriki odarunda. 1, 2, 3, 4. Blue Star, talavanda adurunda. Ediriki odarunda. Saravedi todarunda. வேற யாரு நாங்க தாண்டா ப்ளூ ஸ்டார் மெகலு சதருண்டா தடைகளு தகருண்டா மலைகளு நகருண்டா வேற யாரு நாங்க தாண்டா. வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு வழக்கமாக எப்பவுமே ஒரு ரேப் சாங் ரேப் பண்ணுற சூழல் ஏற்பட்டால் நான் போய் பாடுவது உண்டு. இந்த படத்தில் ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே, பருவம் தந்த காயமே, உயிரை கிள்ளும் காதல் பூதமே, ஏன் அவளை தேடி போகிறேன், கவலை தீயில் வேகிறேன், கனவை தேடி காணலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பாக வாழ்க்கை ஆயா சொல்கிற ஒப்பாரியே ரேப் தான் நம்புகிறேன் நான். ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி மெலடி பாடல்களாக நம்மளால் பாட முடியாது. அதுன்னு அது மேலே ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும், அதே மாதிரி ஜெயண்ணனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு. ஏன்னா அரக்கோணம், நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன். அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண். அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான். எங்கே திரும்பினாலும் அம்பேத்கர் சிலைகளை பார்க்கலாம். அதாவது அரக்கோணத்துலேருந்து ஒருத்தன் படித்து வரான்னு சொன்னால் அவன் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சுற்றி நீ பார்க்குற இன்ஸ்பிரேஷன் வந்து உலகின் தலை சிறந்த அறிஞர் வந்து உன்னை சுற்றி எப்போதுமே இருந்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த வகையில் ரொம்ப பேஷனேட்டான ஒரு அம்பேத்கரைட் ஃபில்ம் மேக்கராக அரக்கோணத்திலேருந்து கிடைத்திருக்கிற ஜெயக்குமார் அண்ணனோடு இந்த திரைப்படத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சினிமாவுடைய பவர் என்பது சாதாரணமானதில்லை. அது நம்ம சினிமா மூலமாக எவ்வளோ எழுச்சியை சமூகத்தில் உண்டாக்க முடியுங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக வரலாறாக நம்ம முன்னாடி இயக்குனர் அண்ணன் பா. ரஞ்சித் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய கபாலி திரைப்படத்தில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிற ஒன்று வரும், மகிழ்ச்சி அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி தான் பெரிய புரட்சி நினைக்கிறேன். ஏன்னா மகிழ்ச்சியாக இருப்பது தான் வாழ்க்கையோட மிக முக்கியமான தேவையாக இருக்குது. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்கிட்டேருந்து பறிக்கப்பட்டதே மிகப்பெரிய அந்த மகிழ்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால் இந்த படம் முழுக்க கொண்டாட்டமாக மகிழ்ச்சியான ஒரு திரைப்படமாக, எளிய மக்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அன்பு இருக்குது, எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா மீண்டும் மீண்டும் சோகமானவர்கள், துயரமானவர்கள், கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பவர்கள்னு சொல்லியே அது அப்படியே
அடுத்த தலைமுறை மனசுல படிஞ்சிருது. அப்படியே ரொம்ப நமக்கே ஒரு கூச்ச சுபாவத்தை ஏற்படுத்துது. ஆக்சுவலா பார்த்தா எங்க வீட்டுக்கு யார் வேணாலும் வரலாம், நான் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு வரலாற்றிலிருந்து வருகிறேன். எல்லோரையும் நேசிக்க என்னால் முடியும். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சாதியற்ற ஒரு மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கொண்டாட்டத்தை பதிவு செய்கிற ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக ப்ளூ ஸ்டார் வந்திருக்குது. கண்டிப்பாக அந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்தை உண்மையாய் நேசிக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த சமூகத்தின் மீது தீராத காதல் கொண்டு எல்லாம், அதாவது சாதி என்பது ஒரு நோய், அப்படின்னா அந்த நோயை தீர்க்கிற மாமருந்தாக இன்றைக்கு திரைப்படங்கள் வாயிலாக மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் போய் சேருது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான சினிமா திரைச்சூழலாக நீலம் ப்ரொடக்ஷன்ஸ், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவரும் இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் குறிப்பாக உமாதேவி அக்காவோட மிகப்பெரிய ரசிகர் நான். அவங்களோட இந்த படத்தில் வேலை செய்யும் போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து நான் வியக்கிறேன். அவங்களுடைய தமிழ் ஆளுமை, அவர்களுடைய அசர்ஷன், அவங்கள ஒவ்வொரு பாடலையும் அவங்க வைக்கிற கருத்து ரொம்ப நுட்பமாக அவங்க மொழியை கையாளுவதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அவர்களோட ஒரு பாடலாசிரியராக அந்த வரிசையில் நானும் இருக்கிறேன் என்பதற்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயனை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு பயணி. அவர் இன்னும் நிறைய பயணங்கள் செய்ய போகிறார். இந்த சமூகத்தை எல்லோரையும் அன்போடு நேசிக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர். எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன்களில் இயக்குனர் ரஞ்சித் அண்ணன், அப்புறம் ஜெயனும் ரொம்ப முக்கியமான அண்ணன்கள் எனக்கு. ஏன்னா இந்த கருத்தியலில் சும்மா சினிமாவில் இருக்கிறோன்னா நம்ம சினிமாவில் பாடல்கள் போகிறோம், வாய்ப்பு கொடுக்குறோம், கொஞ்ச நேரம் பாடல் வாய்ப்பு முடிச்சுட்டு பேசுவோம், உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் வந்து ஜெயக்குமார் அண்ணன். அவர் ஏன் இதை பண்ணுறாருங்கிறது அவருக்கு தெரியும். இந்த சமூகத்தில் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும், அது அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்தும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜெயக்குமார் அண்ணன் நிச்சயம் ஜெயிப்பார். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து விட்டு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயக்குமார் ஜெயிப்பார்னு பேச்சிலையும் ரேப்போட புரட்சி மகிழ்ச்சியையும் சேர்த்தே தந்த அந்த அறிவு அவர்களுக்கு நன்றி. அடுத்து அந்த மேடையில்